ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமல் பிரியா சேனல். இது என்ன வீடியோன்னு கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. கரெக்ட், இது என்னுடைய கம்மல் கலெக்ஷனுடைய வீடியோ தான். என்னுடைய கலெக்ஷன் ரொம்ப குட்டி கலெக்ஷன் தான். அதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள் வீடியோவில், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய கம்மல் கலெக்ஷன் காட்டுறேன். நான் ஃபஸ்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். இதுதான் என்னுடைய இயரிங் கலெக்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், சரிங்களா? இது வந்து 2015. இந்த பாக்ஸ் வாங்கி 2015 வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இப்போ தான் நிறைய மீஷோவில், போத்தீஸு, சர்மா ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது நான் அப்போவே வாங்கியிருந்தேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே பத்திரமா என்கிட்டயே இருக்குது. நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், அதனால உங்களுக்கு கம்மல் வந்து உடையாமல் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன் பார்க்கலாமா? பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நான் இந்த சாரிக்கு போட்டிருந்தேன். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருந்தால் மீதி கம்மல் காட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். இந்த கம்மல் வந்து இந்த சாரிக்கு ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. இது வந்து ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், சரிங்களா? இது வந்து 111 இதோட ரேட்டு. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து 111 ஃப்ரம் சரவணா ஸ்டோர்ஸ், சரிங்களா? இது நெக்ஸ்ட் ஒரு பேர்ல் கம்மல், பார்த்தவங்களுக்கு தெரியும். மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, கோல்டன் கலர். இது கூட ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேன்சியாகவும் போட்டுக்கலாம், கிராண்டான ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். இது வந்து 69 நினைக்கிறேன். இப்போ தான் இதுவும் வாங்கியிருந்தேன், 69, ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி ஒரு பேர்ல் கம்மல். இது நான் ஒரு டைம் போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ஒரு பிளாக் கலரில் மேலே ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு ஷேப்பில் கொடுத்துட்டு கீழே ஒரு பேர்ல், அதுக்கு கீழே ஒரு பேர்ல் கொடுத்துருப்பாங்க. இது கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 63ன்னு வாங்கினேன். இது ஒரு அழகான ரெட் கலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நிறைய இருக்கும். இது வாங்கி நான் ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு இந்த கம்மல் வாங்கி. இன்னும் வரைக்கும் பத்திரமா இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். 115 வாங்கினேன். இது ஒரு மாலில் வாங்கினேன், அதனால கொஞ்சம் ரேட் அதிகம், ஆனால் நல்லா உழைக்குது. இது பாருங்க, இது ஒரு பிளாக் கலர் ஃபேன்சி ஸ்டெட்டு, லாங்காக இருக்கும். இது வந்து ரேட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் இது ஆம்பூரில் வாங்கினேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது சாரீக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்க, ஒரு பிளாக் ஜிமிக்கி, உங்களுக்கு தெரியுதில்ல, பிளாக் கலர் ஜிமிக்கி. இதுவும் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான் நான், ஞாபகம் இருக்குது, பட் ரேட்டு ஞாபகம் இல்லை. இதுவும் நல்லா இருக்கும். பிளாக் கலரில் ஜிமிக்கி வந்து கொஞ்சம் ரேரானது தான், பட் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தேன். இது வந்து ஒரு கோல்டன் கலர். இது காமனாக எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரேட் வந்து 63 நினைக்கிறேன். இதுவும் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் ஒரு சின்ன ஸ்டெட்டு, கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா டார்க்காக இருக்கும், தெரியுதுங்களா டிசைனு? இது வந்து 59 வாங்கினேன். இதுவும் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினது தான். இந்த கம்மல் பார்த்தீங்களா? இது வந்து நான் போத்தீஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டு பிங்க் கலரில் ஷேடை வச்சு கல்லுது, ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிருந்தா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ். இது ஒரு ரெட் கலரு, ரெட் அண்ட் சில்வர் கலரில் இருக்கும். இது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் நான் போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு சில்வர் கலர் ஜும்கா. இது நான் வந்து ஒரு லைவில் போட்டிருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. சில்வர் கலர் ஜும்கா, இது கூட ரொம்ப அழகாக இருந்தது. 49 தான். இது ரொம்ப அழகாக இருந்தது, சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இது ஒரு ஃபேன்சி ஸ்டெட்டு தான், சுடிதார்ஸ்க்கெலாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது. இந்த ஸ்டெடு பார்த்தீங்களா? இந்த ஸ்டெடு வந்துட்டு காது மாட்டியோடு சேர்ந்த மாதிரி வரும். இந்த இப்படி மாட்டுறது, இங்கே எப்படி மாட்டிக்கலாம், காது மாட்டி தனியாக போடாமல் மாட்டிக்கலாம். இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான், அரும்பாக்கம்ல ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இது வந்து 90 ருபீஸ்னு வாங்கினேன். இது எப்போ வாங்கினதுன்னா 2017 வாங்கினது. இன்னும் ஒரு ஸ்டோன்ஸ் கூட விழாமல் ரொம்ப அழகாக இருக்குது. இதை எப்போயா தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு பிங்க் கலர். இது வந்து சுடிதார்ஸ்க்குலாம் நல்லாயிருக்கும், சாரீக்கும் நல்லாயிருக்கும். இது எங்கள் அக்கா கிட்ட இருந்து நான் அவளுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணிட்டு வந்தது. இப்போ தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன், பார்த்தா கேட்பா கண்டிப்பாக. இந்த கம்மல் பாருங்க, தெரியும். இது வந்து எங்கே வாங்கின தெரியுமா? பூம்புகார் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நான் வேளாங்கண்ணி போகிற வழியில் பூம்புகார்னு ஒரு ஏரியா உண்டு. அங்கே வந்து அது வந்து கடல் பகுதி, அங்கே வந்து செஞ்சுருந்தாங்க, இது வந்து சிட்டியில் செஞ்சுருந்தாங்க, அதனால அங்கே வாங்கினது. இது வந்து இதை வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இது கூட 2017-18 அப்படி வாங்கினது தான். இதுவும் அதே தான். இந்த ரெண்டும் அதோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்.
இந்த கம்மல் பாருங்க, இது காதோரமா ஒட்டி இருக்கும். அழகா இருக்கும். ஒரு ஆன்டிக் மாடல் மாதிரி. இது எங்க வாங்கினேன்னா கோவால வாங்கியிருந்தேன். இத வந்து ஒரு இது செயின் இத போட்டிருக்கேன் இல்லையா? இந்த செயின் இது எல்லாமே வந்து ஒரு செட்டு. இது வந்து ₹800 கிட்ட வாங்கினேன். அந்த மாதிரி 5 செட்டு சேர்த்து 800க்கு வாங்கினேன். இது 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 இன்னும் 2 செயின் எல்லாம் சேர்த்த மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த ஜிமிக்கி பாருங்க, இது ஒரு மாதிரி ஒரு கிரீன் கலர். இது வந்து ரொம்ப மைல்டு கிரீன். இதுல கலர்ல உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ரொம்ப மைல்டான கிரீன். எல்லா சாரிக்குமே மேட்ச் ஆகும். ஈவன் இந்த சாரிக்கு கூட மேட்ச் ஆகிருக்கும். அவ்வளோ அழகான ஒரு கலர். இது கூட வந்து ₹72 வாங்கின ஜிமிக்கி. இது சரவணா ஸ்டோர்ஸ் தான். இது ஒரு ஃப்ளார் கம்மல். இது நான் ஒரு ரீல்ஸில் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் இங்கே வீட்டுக்கிட்ட வாங்கினது தான். ₹40 வாங்கினது. ரொம்ப அழகான ஒரு கம்மல். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கம்மல் வந்து இந்த பிரைடலுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த கம்மலுடைய செட்டு இது. ஆனால் நான் செயின் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால கம்மல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கம்மல் ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது பட்டு புடவை கட்டியிருந்தா அழகாக இருக்கும். அதனால அது கம்மலுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த கம்மல் பாருங்க, இது ஒரு ஃபேன்சி ஸ்டோன் தான். இது கூட பார்க்க அழகா இருக்கும். ஒரே ஒரு குட்டி ஸ்டோன்ஸ் வச்சிருக்கும். சின்னதா கியூட்டா இருக்கும். அதனால வாங்கினது. இது வந்து ஆம்பூர்ல வாங்கினது. இந்த கம்மல் கூட ஒரு ரீல்ஸ்லயோ லைவ்லயோ போட்டிருப்பேன். இந்த கம்மல் த்ரெட்டில் ஃபுல்லாக த்ரெட்டில் பண்ணது. இது வந்து 2017 கொடைக்கானல்ல வாங்கினது. லேக் இருக்கு இல்லையா, கொடைக்கானல் லேக், அதுக்கு பேக் சைடில் ஒரு கடையில் வாங்கினது. அங்கே நிறைய த்ரெட் கம்மல்ஸ் இருக்கும். அங்கே வாங்கினது இந்த மயில் கம்மல். இந்த கம்மல் பாருங்க, இது ஒரு பேக் டைப் மாதிரி வரும். இப்படி போடும்போது சைடில் ரொம்ப அழகாக தெரியும். இந்த கம்மல் கலர் வந்துட்டு, இந்த கம்மல் கலருக்காகவே எடுத்தேன். இது எங்கே எடுத்ததுன்னா, பாண்டி பஜார் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கார்பரேஷன் பில்டிங் ஒன்று இருக்கும். கவர்மெண்ட் கார்பரேஷன் பில்டிங், அங்கே வாங்கினது. இது கூட அதே டைப் தான். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதை விட சின்னதாக இருக்கும் டாலர். ரெட் அண்ட் பிளாக்கு. இதுவும் அங்கே எடுத்தது தான். இந்த மூணுமே ஒரே இடத்துல எடுத்தது. இது கூட 2017-18 எடுத்தது தான். இது வந்து ஒரு பெரிய ஜும்கா. கீழேயும் பெரிய ஜும்கா, மேலேயும் பெருசா இருக்கும் டிசைன். இது வந்து எங்க அக்கா கிட்ட இருந்து நான் ஷூட் பண்ணிட்டு வந்தது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு லைவ்ல. அவங்க கிட்ட இருந்து நான் ஷூட் பண்ணிட்டு வந்ததுதான் இந்த கம்மல். ரொம்ப அழகான கலர். இது கூட இது ஒரு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச நார்மல் ஜிமிக்கி தான். சரிங்களா? இது நான் எதுலையும் போட்டதில்லை. இது நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். பிங்க் கலர்னா அந்த பிங்க் இருக்குன்னு நான் போட்டுருவேன். இது கூட ஒரு பிங்க். இது வந்து பாகுபலி ஜும்கான்னு சொன்னாங்க. பட் அது உண்மையானு எனக்கு தெரியல. இது வந்து அந்த அனுஷ்கா பாகுபலியில போட்டிருந்த மாதிரி மாடல். இது வந்து டி நகர்ல நான் எடுத்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஷாப்ல எடுத்தேன். 150 நினைக்கிறேன். இந்த கம்மல் 115 எடுத்திருந்தேன். இதுவும் 2018-19 எடுத்தது தான். இந்த ஜும்காஸ் பாருங்க, இது வந்துட்டு இந்த சில்க் சாரீஸ்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் ஒரே மாதிரி மாடல் தான். பட் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அந்த கீழே இருக்கிற அந்த ஜும்கா வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் சாரிக்கெலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸுக்கு. இது வந்து குட்டி ஜிமிக்கி. சின்னதாக சிம்பிளாக ஏதாவது போடணும், குட்டியை போட்டுக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஜிமிக்கி. இது ஒரு காசு மாலை டைப்பில் இருக்கும். இந்த இதில் வந்துட்டு காசு வச்சு மாதிரி. இது ஒரு ஜிமிக்கி. ரெண்டும் வேறு வேறு ஜிமிக்கி. இது ஒரு ஜிமிக்கி டைப்பு. இது பார்த்தீங்க, இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு மயில் போட்டு ஒரு டெம்பிள் டைப்பில் இருக்கிற ஜிமிக்கி. இது ரெண்டுமே ரொம்ப என்னோட ஃபேவரட் ஜிமிக்கி. எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இது ஒரு ப்ளூ கலர், ஒரு பீகாக் டைப்பில் இருக்கும். இப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதே இது ஒரு க்ரீன் கலர். இது வந்து கன்னியாகுமரியில் எடுத்தது. 2022 நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் எடுத்தது. இது கூட அக்கா கொடுத்தது தான். 2 கலர் எடுத்தோம். க்ரீன் ஒன்று, பிங்க் ஒன்று. பிங்க் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, க்ரீன் எனக்கு கொடுத்துட்டாங்க. இது ஒரு க்ரீன் கலர் கம்மல். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுக்கணும்னு எடுத்தேன். இது வந்து ஆம்பூரில் எடுத்தது தான். இது கூட ஆம்பூரில் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் எடுத்தது தான். நியர் ஒரு ₹40 என்னமோ தான் இருக்கும் இந்த கம்மல். இது ஒரு சின்ன ஃப்ரூட் கலெக்ஷன். இது ஒரு இல்லையா கம்மல் தான். இது கூட இது அப்படியே ஒரு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரூட்ஸ். இது ஃபுல்லாக அப்படியே ஒன்றா தான் தருவேன்னு சொன்னாங்க. இது வந்து நான் சவுகார்பேட்டையில் எடுத்தது. என்னுடைய ஃபேவரட் பட்டர்ஃப்ளை கலெக்ஷன். மீதி எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் கலர் பார்த்துலாம் வாங்குறது இல்லைங்க. பிடிச்ச கலரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுப்பேன். அந்த மாதிரி தான் இது கலெக்ஷன். இந்த கம்மல் பாருங்க, இந்த டான்சிங் கம்மல். இது வச்சிருப்பாங்க கொஞ்சம் பேர். இது வேளாங்கண்ணியில் நான் வாங்கினேன். ₹50 வாங்கி. இந்த ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பால் டைப் கம்மல். சரிங்களா? இது எல்லாமே பால் டைப் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கம்மல் வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இதில் உங்களுடைய ஃபேவரட் கம்மல் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.